அனைவருக்கும் வணக்கங்க. இது நம்ம அவர் லைஃப் மேட்ரிமோனி. இன்றைக்கி நம்ம எந்த பதிவை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கொங்கு வேளாள கவுண்டர் இருக்கிற செவ்வாய் தோசை பெண்கள் வரங்கள் தான் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முதலாவதாக பெயர் என் பிரியதர்ஷினி. படிப்பு எம்எஸ்சி பிஜிடிசிஏ முடிச்சிருக்காங்க. இப்போ டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. பிறந்த தேதி 1/10/1997, நேரம் 2:30 AM, கிழமை புதன், ராசி கன்னி, நட்சத்திரம் உத்திரம், லக்னம் துலாம். இவங்களுக்கு செவ்வாய் தோசைங்க. கூட பிறந்தவங்க வந்து தங்கச்சி ஒன்று. அப்பா பேர் வந்து நாராயணசாமி, அம்மா பேர் வந்து கோமதி. இவங்க கொங்கு வேளாள கவுண்டரில் தூரன் கொடுத்த சாதவிங்க. ஊர் வந்து கலிங்கியம். சொத்து வரம் வந்து சொந்த வீடு இருக்குது. பூமி ஒரு 3.25 ஏக்கர் இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க. மொத்த சொத்து மதிப்பு 2 கோடின்னு சொல்லிக்கிறாங்க. எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, ஒரே பையனாக இருக்கணும், 5 ஏக்கர் தோட்டத்துக்கு மேலே இருக்கிற மாதிரி மணமகனை எதிர்பார்க்குறாங்க. அடுத்ததாக பெயர் டி ஜனனி. படிப்பு பிஇ முடிச்சிருக்காங்க. பிறந்த தேதி வந்து 6/2/1997, நேரம் 3:02 PM, கிழமை வியாழன், ராசி மகரம், நட்சத்திரம் உத்திராடம், லக்னம் மிதுனம். இவருக்கு செவ்வாய் தோசை இருக்குங்க. கூட பிறந்தவங்க வந்து அண்ணா ஒன்று. அண்ணாவுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. அப்பா பேர் வந்து துரைசாமி, அம்மா பேர் வந்து செல்வி. இவங்க கொங்கு வேளாள கவுண்டரில் காடு கொடுத்த சாதவிங்க. ஊர் வந்து குமராபாளையம். சொத்து மதிப்பு வந்து 10 கோடி இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க. எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, நல்லா படிச்சிருக்கணும், நல்ல வேலை இருக்கணும், தொழில் இருக்கிற மாதிரி மணமகளை எதிர்பார்க்குறாங்க. அடுத்ததாக பெயர் சந்தியா. படிப்பு பிடெக் முடிச்சிருக்காங்க. பாரதியார் யூனிவர்சிட்டியில் கம்ப்யூட்டர் செக்ஷனில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. மாத வருமானம் 50,000. பிறந்த தேதி 11/3/1997, நேரம் 1:06 PM, ராசி மீனம், நட்சத்திரம் ரேவதி, லக்னம் மிதுனம். இவருக்கு செவ்வாய் இருக்குங்க. கூட பிறந்தவங்க வந்து தம்பி ஒன்று. அப்பா பேர் வந்து மனோகரன், அம்மா பேர் வந்து சரஸ்வதி. இவங்க கொங்கு வேளாள கவுண்டரில் காடு கொடுத்த சாதவிங்க. ஊர் வந்து கோயம்புத்தூர். சொத்து வரம் வந்து 8 ஏக்கர் தோட்டம் இருக்குது. சொந்த வீடு இருக்குது. வாடகை வரவு 50,000 வருதுன்னு சொல்லிக்கிறாங்க. எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, ஓன் பிஸ்னஸில் இருக்கிற மாதிரியும் நல்ல வேலையில் இருக்கிற மாதிரியும் மணமகனை எதிர்பார்க்குறாங்க. அடுத்ததாக பெயர் சசிபிரியா. படிப்பு எம்எஸ்சி பிஎட் முடிச்சிருக்காங்க. ப்ரைவேட் டீச்சரை ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. மாத வருமானம் 12,000. பிறந்த தேதி 4/5/1997, நேரம் 7:45 AM, கிழமை ஞாயிறு, ராசி மீனம், நட்சத்திரம் உத்திராட்டத்தி, லக்னம் ரிஷபம். இவருக்கு செவ்வாய் 4 இருக்குதுங்க. கூட பிறந்தவங்க வந்து தம்பி ஒன்று. அப்பா பேர் வந்து பழனிசாமி, அம்மா பேர் வந்து பேபி. இவங்க கொங்கு வேளாள கவுண்டரில் தூரன் கொடுத்த சாதவிங்க. ஈரோடு. முகவரி வந்து சொத்து வரம் வந்து சொந்த வீடு 2 இருக்குது. பூமி 4 ஏக்கர் இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க. எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, பூமி 5 ஏக்கர் இருக்கணும், நல்ல வேலை இருக்கணும், நல்ல குடும்பமாக இருக்கிற மாதிரி மணமகனை எதிர்பார்க்குறாங்க. அடுத்ததாக பெயர் பி சுமித்ரா தேவி. படிப்பு பி ஆர்கிடெக்சர் முடிச்சிருக்காங்க. இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் லைனில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. மாத வருமானம் வந்து மந்த்லி 1 lakh வருதுன்னு சொல்லிக்கிறாங்க. எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, சிபியில் இருக்கிற மாதிரியும் நல்ல பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிற மாதிரியும் ஈக்குவல் ஸ்டேட்டஸில் இருக்கிற மணமகனை எதிர்பார்க்குறாங்க. பிறந்த தேதி 28 ஜூலை 1997 பிறந்திருக்காங்க. நேரம் வந்து 1 AM, கிழமை புதன், ராசி கும்பம், நட்சத்திரம் சதயம், லக்னம் மேசம். இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க. கூட பிறந்தவங்க வந்து தங்கச்சி ஒன்று. அப்பா பேர் வந்து பொன்னுச்சாமி, அம்மா பேர் வந்து பூங்கொடி. இவங்க கொங்கு வேளாள கவுண்டரில் பாண்டியன் கொடுத்த சாதவிங்க. ஊர் வந்து அவினாசி. சொத்து வரம் வந்து பூமி 3 ஏக்கர் இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க. சொந்த வீட்டில் இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க. அடுத்ததாக பெயர் பி சந்தியா. படிப்பு பிஎஸ்சி முடிச்சிருக்காங்க. பிறந்த தேதி வந்து 21/8/1997, நேரம் 12:12 PM, கிழமை வியாழன், ராசி மீனம், நட்சத்திரம் உத்திராட்டத்தி, லக்னம் விருச்சிகம். இவங்களுக்கு செவ்வாய் இருக்குங்க. கூட பிறந்தவங்க தம்பி ஒன்று. அப்பா பேர் வந்து பழனிசாமி, அம்மா பேர் வந்து லட்சுமி. இவங்க கொங்கு வேளாள கவுண்டரை தோட கொடுத்த சாதவிங்க. ஊர் வந்து அன்னூர். சொத்துவரம் வந்து 9 ஏக்கர் தோட்டம் இருக்குது. எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, நல்ல வேலையில் இருக்கிற மாதிரியும் தோட்டங்கள் இருக்கிற மாதிரி நல்ல குடும்பம் இருக்கிற மாதிரி மணமகனை எதிர்பார்க்குறாங்க. அடுத்ததாக பெயர் பிரிய ரோஷினி. படிப்பு எம்எஸ்சி முடிச்சிருக்காங்க. பிறந்த தேதி 27/10/1997, நேரம் 8:35 PM, கிழமை திங்கள், ராசி சிம்மம், நட்சத்திரம் உத்திரம், லக்னம் ரிஷபம். இவனுக்கு செவ்வாய் இருக்குங்க. கூட பிறந்தவங்க வந்து யாரும் இல்லைங்க. அப்பா பேர் வந்து தங்கராஜு, அம்மா பேர் வந்து செல்வி. இவங்க கொங்கு வேளாள கவுண்டரில் தூரன் கொடுத்து சாதவிங்க. ஊர் வந்து அந்தியூர். சொத்து வரம் வந்து 5 ஏக்கர் பூமி இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க. எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, நல்ல வேலை, பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி மணமகனை எதிர்பார்க்குறாங்க. அடுத்ததாக பெயர் என் நளினி. படிப்பு பிஇ இசிஇ முடிச்சிருக்காங்க. பிறந்த தேதி வந்து 3/5/1997, நேரம் 11:07 AM, கிழமை சனி, ராசி மீனம், நட்சத்திரம் பூரட்டாத்தி, லக்னம் கடகம். இவனுக்கு செவ்வாய் இருக்குங்க. கூட பிறந்தவங்க வந்து தங்கச்சி ஒன்று. அப்பா பேர் வந்து நல்லசாமி, அம்மா பேர் வந்து சுமதி. இவங்க கொங்கு வேளாள கவுண்டரில் சாத்தந்து கூட்டத்தை சார்ந்தவங்க. ஊர் வந்து ஈரோடு. சொத்து வரம் வந்து 5 ஏக்கர் தோட்டம் இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க. எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, நல்ல வேலையில் இருக்கிற மாதிரி, பூமியில் இருக்கிற நல்லா படிச்சிருக்கிற மாதிரி மணமகனை எதிர்பார்க்குறாங்க.
அடுத்ததாக பெயர் கே சண்மதி, படிப்பு MBA முடிச்சிருக்காங்க. பிறந்த தேதி 29/10/1997, நேரம் 8:21 PM, கிழமை புதன், ராசி கன்னி, நட்சத்திரம் அஸ்தம், லக்னம் ரிஷபம். இவங்க செவ்வாய் இருக்குங்க. கூட பிறந்தவங்க தம்பி ஒன்று. அப்பா பேர் கந்தசாமி, அம்மா பேர் மணிமேகலை. இவங்க கொங்குவேல கவுண்டரில் குழாயர் கூட்டத்தை சார்ந்தவங்க. ஊர் குள்ளம்பாளையம். சொத்து வரம் 20 ஏக்கரா தோட்டம் இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க. எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, விவசாய நிலம் 10 ஏக்கராக்குள்ளே இருக்கணும். நல்ல வேலையில் இருக்கிற மாதிரி மணமகனை எதிர்பார்க்குறாங்க. அடுத்ததாக பெயர் என் ஸ்னேகாஸ்ரீ, படிப்பு MSc மேக்ஸ் முடிச்சிருக்காங்க. பிறந்த தேதி 18/9/1997, நேரம் 10:45 AM, கிழமை வியாழன், ராசி மீனம், நட்சத்திரம் ரேவதி, லக்னம் விருச்சகம். இவங்களுக்கு செவ்வாய் இருக்குங்க. கூட பிறந்தவங்க தங்கச்சி ஒன்றுங்க. அப்பா பேர் நடராஜன், அம்மா பேர் சித்ரா. இவங்க கொங்கு வேலை கவுண்டரில் மணி கொடுத்த சார்ந்தவங்க. ஊர் ஈரோடு. சொத்து வரம் மொத்த சொத்து மதிப்பு 6 கோடி இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க. அதில் 4 ஏக்கரா தோட்டம் இருக்குது, கோழி பண்ணையில் இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க. எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, அடிப்படை சொத்து இருக்கணும், தோட்டம் இருக்கணும், நல்ல குடும்பமாக இருக்கிற மாதிரி மணமகனை எதிர்பார்க்குறாங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்த மாதிரி மேலும் பல ஜாதகங்களை பார்க்கவும், இது போன்ற பல அர்த்தமுள்ள வீடியோக்களை காணவும் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுங்கள். நம்ம மேற்கொண்டு பார்த்துக்கலாம். மறக்காமல் நாங்கள் போகிற வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு ஷோ ஆகும். மறக்காமல் இது எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் மூலிமா மற்றவங்களும் பயனடைஞ்சதாக இருக்கட்டும். நன்றி.